யாரையா நீ? என் புள்ள உயிர் பழச்சிட்டாயா? உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்படின்னா கடனை நீ அடைச்சுதான் ஆகணும்னு ஒத்துக்கிறல்ல? இதுக்கு மேல இந்த ஊர்ல என்ன இருக்கு? நம்ம வம்சத்துல பரம்பரை பரம்பரையா அந்த அம்மனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே வந்தோம். அப்படிப்பட்ட அம்மனே என் பொண்ணை எனக்கு காப்பாத்தி கொடுக்கல. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க எனக்கு மனசு இல்ல. அதுக்காக என்ன பண்ண முடியும் நம்மளால? ஊரை விட்டு போயிடலாம், எங்கேயாவது தூரமா போயிடலாம். என்ன மாமா என்னென்னமோ பேசுறீங்க? அதுதான் சரியா இருக்கும் சுனிதா. இந்த ஊர்லயே இருந்தா எங்க பார்த்தாலும் சுந்தரி தான் கண்ணுக்கு தெரிவா. இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் அவ இருக்கா. கோயிலுக்கு போற வழியிலயும் அவ இருக்கா. கோயிலுக்கு போனா அங்கேயும் அவ இருப்பா. அவ என் கண்ணுக்கு தெரிவா. மனசு வேதனைப்படும். அவ இல்லாம இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. அவன் ஞாபகத்துக்காவது நாம இந்த ஊர்ல தாங்க இருந்தாகணும். அவ பிறந்து வளர்ந்த ஊரு. இங்க இருந்தா அவன் நினைவுகளோடாவது நாம இருக்கலாம். எங்கேயாவது தூரமா போயிட்டா இந்த ஊரு நினைப்பு நம்மள நிம்மதியா இருக்க விடாது. கெட்ட விஷயத்தை மறக்கணும் இல்லையா? மறக்கணும்னா அதை விட்டு தூரமா போகணும். தூரமா போய் என்ன மாமா பண்ணுவீங்க? எங்கன்னு இருப்பீங்க? கெட்டும் பட்டணம் போய் சேருன்னு சொல்லுவாங்க. நம்ம பட்டணத்துக்கே போவோம். அங்க எப்படியும் பொழைச்சிக்கலாம். இங்க இருந்த வரைக்கும் பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க போய் சமையல் வேலை செய்யறேன். வித்யா அங்கேயும் ஏதாவது ஒரு டிராவல்ஸ்ல வேலை செய்யலாம். எப்படியோ 4 பேரும் வயிற்ற கழுவிக்க வேண்டியதுதான். பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இனிமே எதுவும் இல்லை. இனி இங்க இருக்க வேண்டாம். விவேக பிரஷ்டானாம் பவதி வினிபாத சதமுக. நாம செய்யற எல்லா காரியங்களுக்கும் நம்ம எண்ணங்கள் தான் காரணம். பாத்தீங்களா எப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்கன்னு? நேத்து வரைக்கும் வேதங்கள் தெரிஞ்ச பிரபலமான பண்டிதர் விருபாக்ஷ சாஸ்திரிகள் இன்னைக்கு பக்கவாதம் வந்த வியாதிக்காரன். பேசுறதுக்கு வாயில்ல, சந்தியா வந்தனம் பண்ண கையில், ஒரு அடி எடுத்து வைக்கவும் கஷ்டம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? என் மேல உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் உங்களால கை ஓங்க முடியல. இதுல ஸ்ரீசக்கரம் வேற உங்களுக்கு கிடைக்குமா? விட்டுடுங்க. ஸ்ரீசக்கரத்தை அடையணுங்கிற பேராசையை விட்டுடுங்க. பாத்தீங்களா, அந்த அம்மன் உங்களுடைய வார்த்தைகளையே பறிச்சிட்டா. இதுக்கு முன்னாடி இதே வாயால எவ்வளவு சரளமா அம்மனுடைய ஸ்தோத்திரங்களெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஒரு தர்மகர்த்தாவா எவ்வளவு கம்பீரமான குரல்ல நீங்க பேசுவீங்க. ஆனா இப்போ வாயை திறந்தா பெப்பே பெப்பே தான். அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி. புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வஜ்ரலேபோ பவஷ்யதி.
சகல சக்திகளின் சித்திகளின் மூலம் அவர். அப்படிப்பட்ட தாய்க்கே சவாலா நின்னீங்களே, நீங்க செஞ்சது சரியா? ராவணனுக்கு 10 தலை இருக்கலாம், ஆனா அந்த தாய்க்கு அவன் சமமாக முடியுமா? இதுக்கு மேல இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண ஒரு வழிதான் இருக்கு. பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்க. இனிமேலாவது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நடந்துக்கங்க. எதுக்கும் இத்தனை வருஷம் இந்த தாய்க்கு சேவை பண்ணிருக்கீங்க. செஞ்ச தப்ப மனசார ஒத்துக்கிட்டா அந்த தாய் மன்னிச்சு உங்களை காப்பாத்துவா. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனாம் பரியுபாசகே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். தாயே நீயே கதின்னு யார் அவளை மனசார பூஜை பண்றாங்களோ அப்படிப்பட்டவங்களோட பாரத்தை அந்த மகமாயி எடுத்துப்பா. நீங்க மனசார அவகிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கங்க. உங்களுக்கு விடுதலை கிடைச்சா கிடைக்கலாம். இப்ப நடந்தது அந்த மகமாயி காட்டின அறிகுறியா நினைச்சு ஸ்ரீ சக்கரத்தை அபகரிக்கணுங்கிற உங்க பேராசையை முதல்ல விட்டுடுங்க. சாப்பாடு அங்கேயே நில்லுங்க. அன்னைக்கு ஏதோ வந்து பூஜை பண்றோம், ஹோமம் பண்றோம், மண்ணு பண்றோன்னு கதை விட்டீங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? உயிரே போனதுக்கு அப்புறம் இனி என்ன இருக்கு? இனி என்ன ஹோமம் பண்ணுவீங்க, பூஜை பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல அவங்க வேதனை அதிகமாக்க வந்தீங்களா? நான் லலிதா அக்காவை பார்க்கணும். எல்லாரும் இப்போ துக்கத்துல இருக்காங்க. உயிரை காப்பாத்துறன்னு ஆசையை காமிச்சு கடைசியில மோசம் பண்ணிருக்கீங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பவும் ஆறுதல் சொல்றேன்னு உறவை கொண்டாடிக்கிட்டு டேரா போட வந்தீங்கன்னா இங்க யாருக்குமே நீங்க தேவையில்லை. சுந்தரி எனக்கும் மக மாதிரி தான். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். லலிதா அக்காவை கூப்பிடு. ஏன் சுந்தரி அக்கா போய் சேர்ந்துட்டா? இனி யார் வந்து என்ன பேசி என்ன பிரயோஜனம்? போனவ திரும்பியா வரப்போறா? தயவு செஞ்சு கிளம்புங்க. வித்யா, கொஞ்சம் சுமாரு. நீங்க வாங்கண்ணா. லலிதா அக்கா உள்ளதா இருக்கா. வேண்டாம் சுனிதா, இவன் சொல்றதும் சரிதான். நீங்க எல்லாரும் என்ன நம்பினீங்க. ஆனா இப்ப உங்க எல்லார் நம்பிக்கையையும் நான் இழந்துட்டேன். இனி லலிதா அக்கா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? அந்த அருகதையை கூட நான் இழந்துட்டேனே. என் முகத்தை பார்த்தா இன்னும் அவளோட வேதனை தான் அதிகமாகும். நான் வராம இருந்திருந்தா சுந்தரி சாவ அவ சகஜமா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாளோ என்னவோ. நான் வந்து அவளுக்கு தேவையில்லாம ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டேன். நான் இங்க வந்ததே பெரிய தப்பு. இவன் பேசினதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதண்ணா. சுந்தரி சாகணுங்கிறது அந்த விதியோட முடிவு. இதுல உன்னுடைய தப்பு என்ன இருக்கு? நீ அவளை எப்படி காப்பாத்திருவேன்னு சொல்லியிருந்த. ஆனா நீ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ போய் சேர்ந்துட்டா. அவ இருந்திருந்தா நிச்சயமா நீ அவ உயிரை காப்பாத்திருப்பல்ல. உள்ள வானா. வலிக்கு இந்த உயிர் தான் முடிவானதுக்கு அப்புறம் நான் அந்த உயிரை மறுபடியும் பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு எவ்வளவு கபடம் இருக்கணும்? ஒவ்வொரு தடவையும் உன் முன்னாடி பக்தியோட நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஆனா நீ என் ஆசைய நிராசையாக்குற. நான் உன்னை இங்க கட்டி போட்டுட்டேன்னு உனக்கு என் மேல கோபம் இல்ல? அதுக்காக தானே என் கையாலேயே என் சுந்தரி சாகிற மாதிரி பண்ணிட்ட. எந்த சுந்தரியுடைய உயிரை காப்பாத்தணும்னு நான் துடிச்சனோ அவளை என் கையாலேயே நான் சாகடிச்சிட்டனே. இது எல்லாம் உன்னோட விளையாட்டு தானே. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட தாயே, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என் முதல் முயற்சியிலேயே நீ என்ன தோக்கடிச்சிட்ட.
அந்த அம்மனை 2 நாள் கட்டி போட்டு பட்டினி போட்டு பூஜை புனஸ்காரம் மகாமங்கள ஆர்த்தின்னு எதுவும் பண்ணாம அவளுடைய பக்தர்களுக்கு அந்த அம்மனுடைய தரிசனம் கிடைக்காத அளவுக்கு பண்ணீங்களே, அதுக்கான பலன்தான் இது. அனுபவிங்க. செஞ்சது என்னமோ மிகப்பெரிய பாவம். தலையில விடுற தண்ணி காலுக்கு வந்துதான் சேரும். இது கலியுகம் சுவாமி. விளைவுகளை அனுபவிக்காம யாராலையும் இங்க தப்பிக்க முடியாது. பாம்பாட்டிக்கு பாம்புல சாவு, களவாணிக்கு களவுல சாவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? பேராசை பெருநஷ்டம் இன்னுமா புரியல? எல்லாருக்கும் கிடைக்கிற சாதாரண பொருளா அந்த ஸ்ரீசக்கரம். மனுஷன் தம் பிரமையை விடவும் மாட்டான், மனம் திருந்தவும் மாட்டான். மொத்தமா அழிச்சிட்டியடா என் பொண்ணு. அன்னைக்கு அவ நெத்தியில குங்குமத்தை வச்சு எங்க வீட்டை 2 ஆக்குன. இன்னைக்கு அவளை எங்கேயோ காட்டுக்குள்ள கூட்டு போய் 2 துண்டாக்கிட்டியடா. உன் சகவாசமே வேண்டான்னு சொன்னா என் பொண்ணு கேட்கலடா. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினவங்களாச்சேன்னு நானும் சலுகை கொடுத்தேன். அது கடைசியில என் பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. என் பொண்ணோட கொடூர சாவு உன்னை சும்மா விடாதுடா. என் கண்ணீரோட சாபம் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடும். நீ கோயில்ல செருப்ப பாத்துக்கிறவன்னு யாரும் உன்கிட்ட சரியா பேசல. ஆனா என் பொண்ணு சுந்தரி பாவன்னு உன் மேல இறக்கப்பட்டு யாரோட விரோதத்தை பத்தியும் கவலைப்படாம உன் கூட பழகினாளே. நம்புறவளோட முதுகுலயே குத்திட்டியடா. கேட்டா ஞாபகம் இல்ல, நான் இல்லன்னு நாடகம் ஆடிட்டு இருக்க. யாரோ மாய மந்திரம் செய்யறவங்களோட சகவாசம் வச்சிட்டு இருக்க. அவங்க உனக்கு காசு ஏதாவது குடுக்கறேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் இப்படி சாவடிப்பியாடா? சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்டே பங்காரி. பாத்துக்கிட்டே இரு. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். நன்றி கடன் பட்டிருக்கேன், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன் சாமி, என் புள்ள உயிரை காப்பாத்தினது இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கா? சொல்லுங்க சாமி, ஏயா? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் என்ன கேட்க கூடாது. எனக்கு வேண்டியதெல்லாம் உன் பொண்ணு, அவ்வளவுதான். அப்படி சொல்லாத சாமி.
என் பிள்ளைய பத்தி கெட்ட எண்ணம் ஏதாவது வச்சுக்கிட்டு என்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருந்தா என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது சாமி? பாறையில இருந்து விழுந்தது அதுக்கு தானே. அந்த ராட்சச மாரியப்ப கிட்ட இருந்து தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தானே இவன் மேல இருந்து கீழே குதிச்சா. உயிரையே விட துடிஞ்சிட்டால, செத்துட்டால இவ. நீங்களும் அந்த மாரியப்ப மாதிரி என் பிள்ளைய தப்பான எண்ணத்தோட ஏதாவது கேட்கறதா இருந்தா நானும் என் பிள்ளையும் இந்த இடத்துலயே உயிரை விட்டுருவோம். நன்றி கடன் செலுத்த வேண்டியது நீ இல்ல வீரா, உன்னோட பொண்ணு மல்லி. நான் செஞ்ச உதவிக்கு அவ இப்ப என்னோட பேச்ச கேட்கலன்னா நான் கிளம்பி போயிடுறேன். அக்கா, பங்காரி எதுக்காக நீ திட்டுற? அவனும் ஒண்ணும் தெரியாத அப்பாவிதான். சுந்தரியோட விதி முடிஞ்சு போச்சு, அவளும் போய் சேர்ந்துட்டான். மொத்தத்துல நம்ம தலையெழுத்து இதுதான் எழுதியிருக்கு, அனுபவிக்க வேண்டியதுதான். யார திட்டி என்ன பிரயோஜனம்? இந்த ஊர்ல என்னென்னமோ அனுபவிச்சிட்டோம். இனி இந்த ஊர்ல எதுவுமே இல்ல, கிளம்பலான்னு சொல்றேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஓ இஷ்டப்படியே செய்ப்பா. உனக்கு நிம்மதி இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா உற்சவம் முடியிற வரைக்கும் இங்கே இருப்போமே. பிறந்ததுல இருந்து ஒரு தடவை விடாம எல்லா தடவையும் உற்சவத்தை பார்த்துட்டோம். எனக்கும் இது கடைசி வாய்ப்போ என்னமோ. ஸ்ரீ சக்கரத்தோட உற்சவம் முடியிற வரைக்கும் இருக்கலாமே. என்னால அது முடியாதும்மா. உற்சவம் முடிகிற வரைக்கும் இருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? இதே உற்சவம் வரைக்கும் சுந்தரி உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். கோயிலை சுத்தி எல்லா இடத்துலயும் அழகா கோலம் போடுவா. அவளுக்கு அந்த அம்மன் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா கோயிலை அலங்காரம் பண்றதுன்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவா. இப்பவும் கோயில்ல ஒவ்வொரு படியிலையும் அவதான் எனக்கு தெரியறா. உற்சவம் நடக்கிற நேரத்துல நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? மாமா, இப்ப நீங்க ஊரை விட்டு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நீங்க ஊரை விட்டு போறதுக்கு தேவையில்லாத காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, இதுக்கு மேல என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. நான் சொல்றத கேளுங்க. பட்டணத்துக்கு போயிடலாம். அங்க புது சூழ்நிலையில வாழலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நடந்த விஷயங்களை மறக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. இங்க பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்னொரு 4 நாள் பொறுமையா இருக்கலாம். அப்ப கூட உங்க மனசு மாறாம இப்படியே இருந்தா அதுக்கப்புறம் யோசனை பண்ணலாம். இத பாரு, இந்த குடும்பத்துக்கு தலைவன்கிற முறையில நான் ஒரு வழியை சொல்றேன். நீங்க எல்லாரும் என் கூட பட்டணத்துக்கு வரீங்க. இனி இந்த ஊர் சகவாசமே நமக்கு வேண்டாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் மனவேதனையை யாராவது புரிஞ்சுக்கங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, எல்லாரும் அவங்க முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆனா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் பட்டணத்துக்கு போறேன். அங்க அம்மாவோட தம்பி சுப்பண்ணா மாமா இருக்காரு. அவர் கூட நான் இருந்தா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நிதானமா முடிவு பண்ணுங்க. வரதா இருந்தா சொல்லுங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்க சாமி, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த உடம்பு, இந்த உசுறு எதுவும் என்னதில்ல. காலடியில போட்டுடுறேன். என்ன சொல்றீங்களோ செய்யறேன். அப்படின்னு நீயும் அப்பாவும் வாக்கு கொடுங்க. இப்ப சொல்ற பேச்ச கேக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றதுக்கு எதிர்மறையா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு என்ன உறுதி? என்ன பண்ற புள்ள நீ? பஞ்ச பாண்டவங்க பொண்டாட்டிய பணைய வச்சு கேட்டாங்களா? ஹரிச்சந்திரன் வாக்கு கொடுத்து கேட்டானாமா? ஓ வாழ்க்கையும் அப்படி கிடக்கூடாது தாயி. என்ன விஷயம்னு முதல்ல அவர் சொல்லிட்டோம், அப்புறமா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். என் மேல உங்க 2 பேருக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு வாக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டம். எங்க அப்பனோட சங்கடத்தையும் கொஞ்சம் யோசிங்கய்யா. நான் உசுரோட இருக்கேங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டா உசுரே போயிடும் போல இருக்கு.
நான் செத்தக்கு அப்புறம் உயிரோட வரமாட்டேனான்னு ரொம்ப ஏங்கி போயிடுச்சு. அவருக்காகவாவது சொல்லுங்கய்யா, எதுக்காக நான் வேணும்னு கேக்குறீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ எனக்கு வாக்கு கொடு. கொடுத்தாதான் எதையும் சொல்லுவேன்.